Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE class 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இந்த இயர் சாம்பிள் பேப்பரோட சொல்யூஷன் பார்க்க போறோம். செக்ஷன் பி 2 மார்க்ல இருந்து பார்க்கலாம். MCQ ஆல்ரெடி நம்ம சேனல்ல அவைலபிளா இருக்கு. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் அதை பார்த்துக்கோங்க. Find the HCF and LCM of 480 and 720 using prime factorization method அப்படின்னு கொடுத்திருக்காங்க. prime factorization method தான் யூஸ் பண்ணி பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப ரெண்டு நம்பருக்கும் முதல்ல prime factorization பண்ணிடலாம். ஸோ இது ரெண்டுமே 2 டேபிளில் வரும். ஏன்னா ரெண்டுமே ஈவன் நம்பர்ஸ். ஸோ 2 டேபிளில் இது 2, இங்கே 4 0 வரும். திருப்பியும் 2 டேபிளில் 120 டைம்ஸ் கிடைக்குது. திருப்பியும் 2 டேபிள்ல 60 டைம்ஸ், 2 டேபிள்ல 30 டைம்ஸ், 2 டேபிள்ல 15 3 டேபிள்ல 5 பிரைம் நம்பர் இங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 720 2 டேபிள்ல பண்ணும்போது 3 2s 6 வரும். பேலன்ஸ் 1 6 0. திருப்பியும் 2 டேபிள்ல 180, திருப்பியும் 2 டேபிள்ல 90. அப்படியே ஹாஃப் நம்பரை எழுதிட்டே வந்தா கூட உங்களுக்கு கரெக்டா கிடைக்கும். 45 5 டேபிள்ல 9s 3 டேபிள்ல 3s 3 பிரைம் நம்பர் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ண அடுத்த ஸ்டெப் 480ன்ற நம்பரோட பிரைம் ஃபேக்டரைசேஷன். இப்போ 2 வந்து 5 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ 1 2 3 4 5 டைம்ஸ் ஒரு 3யும் ஒரு 5யும் கிடைச்சிருக்கு. அதை எழுதிக்கலாம். மாதிரி 720 அப்படின்ற நம்பர்ல 4 தடவை 2 கிடைச்சிருக்கு, 2 தடவை 3 கிடைச்சிருக்கு, ஒரு தடவை 5 கிடைச்சிருக்கு. இப்படி அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கோங்க. எல்சிஎம்மும் கண்டுபிடிக்கணும், ஹெச்சிஎஃப்பும் கண்டுபிடிக்கணும். முதல்ல ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிக்கலாம். ஹெச்சிஎஃப்னா காமன் நம்பரை மட்டும் தான் எடுக்கணும். இப்போ இந்த 2 2க்கு ஒரு 2, அதே மாதிரி இந்த 2 2, இந்த 2 2க்கு இந்த 4 2 வந்து காமனாக இருக்குது. அப்போ 4 தடவை 2s எழுதிக்கணும். இப்போ 3ன்னு பார்க்கும்போது இந்த 2 3க்கு ஒரு 3 எழுதிக்கலாம், இந்த 2 5க்கு ஒரு 5 எழுதணும். ஸோ அவ்வளோதான் காமனாக இருக்கிற டேர்ம்ஸ். இதை மல்டிபிள் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் வரும்போது 5 2s 10 அப்படியே வச்சுட்டு 2 2 2 மல்டிபிள் பண்ண 8 வரும். 8 3s 24, 5 2s 10. அப்போ 240ன்றது HCF. LCM எழுதும் போது இதே மாதிரி முதல்ல காமன் டேர்ம்ஸ் எடுத்து எழுதிட்டு அதுக்கப்புறம் பேர் இல்லாமல் தனியாக இருக்கிற இந்த 2வையும் 3யும் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா இன்க்ளூட் பண்ணிக்கணும். அப்போ இது கூட ஒரு 2வும் ஒரு 3யும் இன்க்ளூட் ஆகும். இவங்களை ஆல்ரெடி நம்ம இங்கே மல்டிபிள் பண்ணி 240 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். மல்டிபிள் பை இது வந்து ஒரு 6 கிடைக்குது. ஸோ மல்டிபிள் பண்ணால் 1440 அப்படின்றதா நம்மளோட கரெக்டான LCM. இப்போ இந்த ஆன்சர் கரெக்டானு செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா LCM HCF மல்டிபிள் பண்ணுற ஆன்சர் 480 720 மல்டிபிள் பண்ணுற ஆன்சருக்கு கரெக்டாக இருக்கும். அவங்க செக் பண்ண சொல்லலை, நமக்கு வேணால் நம்ம அதை செக் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஆர் ஆப்ஷன் பார்க்கலாம். இப்போது the HCF of 85 and 238 is expressible in the form of 85m minus 238. Find the value of m அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 85க்கும் 238க்கும் HCF கண்டுபிடிச்சு இதுக்கு ஈக்குவேட் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ 85க்கும் 238க்கும் LCM சரி HCF கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 5 டேபிளில் 1 5s are 5, பேலன்ஸ் 3 7. 17 வந்து பிரைம் நம்பர் அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது 2 டேபிளில் 1s are இங்கே 9 கிடைக்குது. ஸோ இந்த நம்பர் எந்த டேபிளில் வரும்னு கண்டுபிடிக்க முடியலன்னா இங்கே இருக்கிற நம்பரை பாருங்கள் 17 இருக்குது. அப்போ இந்த நம்பர் 17ல் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ 17ல் மல்டிபிள் பண்ண தெரிஞ்சிரும். ஸோ இங்கே 17 பிரைம் நம்பர் வந்திருக்கிறதுனால இது 17 டேபிளில் வர நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ 17 7s are பாருங்களேன் 119 கிடைக்குது. அப்போ 17 டேபிளில் 7 டைம்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். எழுதியாச்சு. இப்போ 85ன்ற நம்பரோட பிரைம் ஃபேக்டரைசேஷனில் 5ம் 17ம் இருக்குது. 238 அப்படின்ற நம்பருக்குள்ள ஒரு 2, ஒரு 7, ஒரு 17 இருக்கு. இவங்களோட HCF தான் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. HCFல காமன் டேர்ம்ஸ் தான் எடுக்கணும். இப்போ இங்கேயும் 17 இருக்கு, இங்கேயும் 17 இருக்கு, அது மட்டும் தான் காமன். அப்போ 17 தான் உங்களோட HCF. இப்போ HCF 17 கண்டுபிடிச்சாச்சு. HCF is expressible in the form of 85m minus 238ன்னு கேட்டிருந்தாங்களா. இப்போ 85m minus 238 equal to 17 அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கே இருக்கிற மைனஸ் 238 அந்த பக்கம் போனால் ப்ளஸ் ஆகும். அப்போ 85m equal to 17 plus 238 அப்படின்னு எழுதிக்கோங்க. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடலாம். அப்போ 85m equal to இதை ஆட் பண்ணால் 15க்கு 5, பேலன்ஸ் 1 5, 255ன்னு கிடைக்குது. அப்போ m is equal to மல்டிபிள் இருக்க 85 அந்த பக்கம் போனால் டிவிஷனுக்கு வரும், டிவைடட் பை 85. 85 1s are 85 3s are. அப்போ m is equal to 3 அப்படின்றத உங்களோட கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்க 2 dice are rolled together bearing the numbers 4 6 7 9 11 12 கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக ஒரு கியூப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது அந்த டைஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதில் 1 2 3 4 அதாவது ஒரு ஃபேஸில் 1 எழுதியிருப்பாங்க, ஒரு ஃபேஸில் 2 எழுதியிருப்பாங்க, அது மாதிரி 6 வரைக்கும் எழுதியிருப்பாங்க. அப்படி எழுதாமல் ஒரு ஃபேஸில் 4 எழுதியிருக்காங்க, ஒரு ஃபேஸில் 6 எழுதியிருக்காங்க, ஒரு ஃபேஸில் 11 எழுதியிருக்காங்கன்னு ஒரு 6 நம்பர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இதே மாதிரி 2 கியூப்ஸை எடுத்துகிட்டு அவங்க வந்து த்ரோ பண்ணுறாங்க. அப்போ நமக்கு வந்து எத்தனை ஆப்ஷன் வரும்னா நம்ம பேசிக்காக நம்ம எழுதுறது 1, 1, 1, 2, 1, 3ன்னு எழுதுவோம்ல. அப்படி எழுதாமல் 4, 4, 4, 6, 4, 7 அந்த மாதிரி இதில் 36 எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு நம்மளுக்கு எதோட ப்ராபபிலிட்டி கேட்குறாங்களோ அதை மட்டும் நீங்கள் எடுத்து எழுதினா போதும். அந்த சாம்பிள் ஸ்பேஸ் அந்த 36 எலிமெண்ட் எழுத தேவையில்லை. அது ஜஸ்ட் ஒரு 2 மார்க் கொஸ்டின்.
ப்ராபபிலிட்டி தட் த ப்ராடக்ட் ஆஃப் த நம்பர் ஆப்டைன்ட் இஸ் அன் ஆட் நம்பர். இப்போ இங்கே 1,1னா ஒன்னே மல்டிபிள் பண்ணால் 1 வரும்ல. அதே மாதிரி இப்போ இங்கே 4 எடுத்துக்கிட்டோம்னா 4 4s are 16, அது ஒரு ஈவன் நம்பர். அதாவது ஈவன் நம்பர் கூட என்ன நம்பரை மல்டிபிள் பண்ணாலும் ஆன்சர் ஈவனில் தான் வரும். அதனால ஈவன் நம்பர் கூட யாருமே நம்ம பேர் பண்ண முடியாது. அதே மாதிரி ஆட் நம்பர் கூட ஆட் நம்பரை மல்டிபிள் பண்ணால் மட்டும்தான் ஆட் நம்பர் கிடைக்கும். ஆட் நம்பரை ஈவன் நம்பரை மல்டிபிள் பண்ணால் ஆன்சர் ஈவனில் தான் வரும். அப்போ நம்ம எடுக்க போகிற பேர் எப்படி இருக்கணும்னா ப்ராடக்ட் வந்து ஒரு ஆட் நம்பராக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறதுனால 2 ஆட் நம்பர் தான் நம்ம என்ன பண்ண முடியும், பேர் பண்ண முடியும். அப்போ எதெல்லாம் ஃபேவரபிள் அவுட்கம்னு பார்க்கலாம். ஸோ ப்ராடக்ட் இஸ் அன் ஆட் நம்பர் வர்ற மாதிரி நம்பர்ஸை வந்து கனெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ராடக்ட் மஸ்ட் பி அன் ஆட் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ முதல் நம்பர் 4ன்றது ஈவன் நம்பர்னால ஈவன் நம்பர் கூட யாரை சேர்த்தாலும் ஈவன் தான் வரும். அப்போ அது கூட பேர் எடுக்கக்கூடாது. 6ன்றதும் ஈவன் நம்பர், அது கூட யாரை பேர் எடுத்தாலும் ஈவன் தான் வரும். அதே நம்ம எடுக்க முடியாது. அடுத்த நம்பர் 7ன்றது ஆட் நம்பர், அதனால 7லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 7 கூட 4 எடுக்க முடியாது, 6 எடுக்க முடியாது, ஏன்னா ஈவன் ஆகிடும். அப்போ 7 கூட 7 எடுத்துக்கலாம். அடுத்து 7 கூட 9 எடுத்துக்கலாம். ரெண்டுமே ஆட் நம்பராக இருந்தால் மட்டும் தான் நம்மளுக்கு ஆட் நம்பர் கிடைக்கும். அதே மாதிரி 7,11 எடுக்கலாம். அவ்வளோதான் ஆப்ஷன்ஸ். அடுத்து 9ன்றது ஒரு ஆட் நம்பர். இப்போ ஃபர்ஸ்ட் டைஸில் 9 விழுந்துட்டு அடுத்து 7 விழுந்திருக்கலாம், இல்லை ரெண்டுமே 9 விழுந்திருக்கலாம், இல்லை 9 விழுந்துட்டு இன்னொரு டைஸில் 11 விழுந்திருக்கலாம். 2 ஆட் நம்பரை மட்டும் தான் நம்ம கனெக்ட் பண்ண முடியும். அடுத்து 11ன்ற நம்பர் ஃபர்ஸ்ட் டைஸில் விழுந்துட்டு 7 விழுந்திருக்கலாம், 11 கூட 9 விழுந்திருக்கலாம், இல்லை 11 கூட 11 விழுந்திருக்கலாம். வேறு ஆப்ஷன் இல்லை. இப்போ 12ன்றது ஈவன் நம்பர் கூட நம்ம எந்த நம்பர் எழுதினாலும் நம்மளுக்கு ஈவன் தான் கிடைக்கும். நம்மளுக்கு ஆட் வரணும்னா ஆடும் பேர் பண்ணியிருக்கணும். ஸோ இதுதான் நம்மளோட பாசிபிலிட்டி. இதில் மொத்தம் 9 எலிமெண்ட் இருக்குது. அப்போ நம்மளுக்கு கேட்டிருக்க கொஸ்டின் வந்து வாட் இஸ் அ ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் கெட்டிங் அன் ஆட் நம்பர் அஸ் அ ப்ராடக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மொத்தம் 9 ஆப்ஷன் இருக்குது. டோட்டலாக நம்ம கிட்டே இருந்தது 36 எலிமெண்ட்ஸ். இப்படி எழுதிருங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராடக்ட் இஸ் ஆட். ப்ராடக்ட் வந்து ஆட் நம்பராக வர்றதுக்கான சான்ஸ்ன்னு பார்த்தா 9 சான்சஸ் இருக்கீங்க அவுட் ஆஃப் 36. மொத்தம் 36 கவுண்ட்டில் இதை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 9 1s are 9 4s are. அப்போ 1/4 அப்படின்றது உங்களோட கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஹவு மெனி பாசிட்டிவ் 3-digit numbers, 3-digit integers have the 100th digit as 8 and the unit digit as 5. Find the probability of selecting one such a number out of all the 3-digit number கேட்டிருக்காங்க. மொத்தம் எல்லா 3-digit நம்பர்ல இருந்தும் யூனிட் பிளேஸ்ல வந்து 5ம் 100 பிளேஸ்ல 8ம் வர்ற மாதிரியான நம்பர்ஸ் எத்தனை இருக்கு அதை செலக்ட் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டியை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மொத்தம் எத்தனை 3-digit நம்பர் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா. 3-digit நம்பரோட முதல் நம்பர் வந்து 100, கடைசி நம்பர் வந்து 999. இப்போ இதுக்குள்ள எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா பேசிக்கா ஃப்ரம் இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பர் வரைக்கும் எத்தனை நம்பர்ஸ் உள்ளே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஆட் பண்ணணும் அப்படின்றது தான் பேசிக். அப்போ டோட்டல் நம்பர்ன்றது வந்து 999லேருந்து 100 மைனஸ் பண்ணி +1 ஆட் பண்ணணும். அப்போ 899 + 1 வந்து 900. அப்போ 900 நம்பர்ஸ் இருக்குது. அப்போ மொத்தமாக எத்தனை 3-digit நம்பர் கிட்ட இருக்குன்னா 900 நம்பர்ஸ் இருக்குது. எதுக்காக அந்த +1 ஆட் பண்ணுறோம் அப்படின்னு தானே கேட்குறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன். இப்போ 1ல இருந்து 10 வரைக்கும் எத்தனை நம்பர் இருக்குன்னு கேட்டால் நம்ம 10 நம்பர்னு சொல்லிடுவோம். ஆனால் இதை மைனஸ் பண்ணி பாருங்கள். 10ல் 1 மைனஸ் பண்ணால் 9 வரும். அப்போ +1 பண்ணால் தான் கரெக்டான நம்பர் ஆஃப் டிஜிட் கிடைக்கும்ல. 10 நம்பர்ஸ் இருக்குது அப்படின்றது தான் இதோட ரூல். பெரிய நம்பரில் சின்ன நம்பர் மைனஸ் பண்ணிட்டு +1 பண்ணால் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 900 3-digit நம்பர் நம்ம கிட்டே இருக்குது. நம்ம கொடுத்துருக்க ரூல் என்ன, 3-digit நம்பரில் 100th பிளேஸில் 8ம் இங்கே லாஸ்ட்டில் யூனிட் பிளேஸில் 5ம் வர்ற மாதிரி எத்தனை நம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து 805, 815, 825 இவங்க எல்லாம் 100th பிளேஸில் 8ம் யூனிட் பிளேஸில் 5ம் இருக்க மாதிரி நம்பர். இந்த மாதிரி நம்பர்ஸை பாருங்கள். இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் செலக்டிங் ஒன் சச் அ நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த நம்பர்ஸ், இதுதான் அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு. இதில் மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி பாருங்கள். 10 நம்பர்ஸ் இருக்குது. அப்போ 10 நம்பர்ஸ் அவுட் ஆஃப் 900ன்றது தான் கரெக்ட். 0க்கு 0 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 1 அவுட் ஆஃப் 90 அப்படின்றது தான் சரியான ப்ராபபிலிட்டி. 23rd கொஸ்டின்ல எல்லாமே வந்து டேபிள் வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. 2 times sin squared 16 இருக்கு. sin 60யோட டேபிள் வேல்யூ வந்து √3/2. இங்கே ஸ்கொயர் இருக்கு, ஒரு 2ம் இருக்கு எக்ஸ்ட்ரா. அந்த 2 அப்படியே போட்டுட்டு sin 60க்கு பதிலாக மட்டும் இந்த √3/2 எழுதிக்கோங்க. மேலே இங்கே ஸ்கொயர் இருக்கு. மைனஸ் tan 30 ஸ்கொயர்னு இருக்கு. tan 30யோட டேபிள் வேல்யூ 1/√3. 1/√3ன்னு போட்டுட்டு மேலே ஸ்கொயர் போடணும். டிவைடட் பை secant 45க்கு ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. secant 45யோட டேபிள் வேல்யூ √2. இப்போ √2ன்னு போட்டு இங்கே ஸ்கொயர் எழுதிக்கணும். எழுதியாச்சு. இப்போ ஸ்கொயர் பண்ணிவிட்டு கேல்குலேட் மட்டும் பண்ணோம். நம்ம 2 இங்கே ஸ்கொயர் பண்ணிக்கலாம். √3 ஸ்கொயர் பண்ணால் √3 × √3 வெறும் 3 ஆகிடும். 2 ஸ்கொயர் பண்ணால் 2 2s are 4ன்னு கிடைக்கும். மைனஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் 1, √3 ஸ்கொயர் பண்ணால் 3,
டினாமினேட்டர்ல ரூட் 2 ஸ்கொயர் பண்ணா 2, இல்ல ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கட் ஆயிடும் அப்படி கூட நம்ம சொல்லிக்கலாம். இது 1s are இங்க 2s areன்னு கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ இதை கால்குலேட் பண்றதுக்கு இப்போ இங்க ரிமைனிங் வந்து 3/2 இருக்கு. மைனஸ் நம்ம கிட்ட இங்க ஒரு 1/3 இருக்கு. டினாமினேட்டர்ல ஒரு 2 இருக்கு. இந்த டினாமினேட்டர்ல இருக்க 2/1ன்னு எழுதிட்டு மேலே எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி மல்டிபிள்ல 1/2 அப்படின்னு நம்மளால எழுதிக்க முடியும். இப்படி எழுதிக்கோங்க, ஈஸியா இருக்கும். இங்க டினாமினேட்டர் டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால டைரக்டா என்ன பண்ண முடியாது, சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. 3 3s are 9, 2 1s are 2 டிவைடட் பை 2 3s are 6 அப்படின்னு எழுதிக்கலாம். இங்க மல்டிபிள் பை 1/2ன்னு இருக்கு. இங்க மேல 9ல 2 மைனஸ் பண்ணிட்டோம்னா 7, 7 1s are 7 தான். கீழே 6 2s are 12 அப்படின்னு கிடைக்குது. 7/12 அப்படின்றது தான் உங்களோட கரெக்டான ஆன்சர். 24th கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் த பாயிண்ட்ஸ் ஆன் தி எக்ஸ் ஆக்சிஸ் விச் இஸ் அட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் √41 ஃப்ரம் த பாயிண்ட் 8, -5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இங்க பாருங்களேன், இப்போ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கிற பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். 8, -5ல இருந்து இது வந்து 8, -5ன்ற பாயிண்ட் இங்க இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த பாயிண்ட்ல இருந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்க ஒரு பாயிண்ட் வந்து √41 அப்படின்ற டிஸ்டன்ஸ்ல இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்க ஒரு பாயிண்ட் எப்பவுமே என்னவா இருக்கும்னா x,0வா இருக்கும். ஒரு பாயிண்ட்னு இல்ல, 2 பாயிண்ட் கூட அதே டிஸ்டன்ஸ்ல இருந்திருக்கலாம், இல்ல இங்க கூட இருந்திருக்கலாம். ஸோ பாயிண்ட்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால 1 or 2 பாயிண்ட்ஸ் இருக்கும், அதை கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்க. ஆனால் பேசிக் என்னன்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்க எந்த ஒரு பாயிண்டா இருந்தாலும் அதை வந்து x,0 நம்ம சொல்றது வழக்கம். இப்போ x,0ன்றது ஒரு பாயிண்ட், 8, -5ன்னு சொல்றது ஒரு பாயிண்ட். இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் தான் √41 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ x,0ன்ற பாயிண்ட்டுக்கும் 8,-5ன்ற பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து √41. அப்போ இந்த ஃபார்முலால இது x1, இது y1, இது x2, இது y2ன்னு அப்ளை பண்ண போறோம் நம்ம. அப்போ √x2 - x1 the whole square plus y2 - y1 the whole squareன்னு போட்டு which is equal to distance. distance வந்து √41 கொடுத்துருக்காங்க. இங்க √41 எழுதிக்கோங்க. இதுவும் ரூட்ல இருக்கு, இதுவும் ரூட்ல இருக்கிறதுனால ஸ்கொயர் ஆன் போத் சைட் பண்ணிடலாம். ரெண்டு பக்கம் நம்ம என்ன பண்றோம்னா ஸ்கொயர் பண்றோம். ஸ்கொயர் பண்ணும்போது ஸ்கொயர் ரூட் ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிடும். அப்போ 8 - x the whole square பிளஸ் இங்க 0 போயிடும், -5 ஸ்கொயர் பண்ணா 25 கிடைக்கும். √41ன்றது வெறும் 41 ஆயிடும், ஸ்கொயர் கட் ஆயிருக்கும். பிளஸ் 25 அந்த பக்கம் வந்தா என்ன ஆகும், -25 ஆகும். அப்ப 8 - x the whole square equal to 41 - 25 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ 8 - x the whole square equal to 41ல இருந்து 25 மைனஸ் பண்ணா நமக்கு 16 கிடைக்குது. ஸோ 16 எழுதிக்கலாம். இங்க இருக்கிற ஸ்கொயர் அந்த பக்கம் போனா ரூட் ஆகும். அப்போ 8 - x is equal to இதை a - b the whole square எக்ஸ்பேண்ட் பண்றதை விட இது நமக்கு டைம் கம்மியாகும், அதனால இப்படி எடுத்துக்கலாம். ஸோ ரூட்ல இருக்கிற ஒரு நம்பர் வெளில வரும்போது அதுக்கு +or-4 அப்படின்னு எழுதணும். ஏன்னா +4ஆவும் எடுக்க முடியும், -4ஆவும் எடுக்க முடியும் நம்மளால. ஸோ +4ன்னு யூஸ் பண்ணி ஒரு ஆன்சர், -4ன்னு யூஸ் பண்ணி ஒரு ஆன்சர் எடுக்க போறோம். அப்போ 8 - x is equal to +4 இருந்தா வேல்யூ என்ன, 8 - x is equal to -4 இருந்தா வேல்யூ என்னன்னு பார்க்கணும். ஸோ 8 - x is equal to 4ல 8 - 4 is equal to x அப்படின்னு எடுத்துக்கலாம். 8 இந்த -4 இந்த பக்கம் வந்தா +4 equal to x அப்படின்னு எழுதிக்க முடியும். இதை மைனஸ் பண்ணா 4 is equal to x, இதை ஆட் பண்ணா 12 is equal to x அப்படின்னு கிடைக்குது. அப்போ the points on the x axis என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ the points on the x axis which is √41 டிஸ்டன்ஸ்ல இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று வந்து 4,0 அண்ட் இன்னொன்று வந்து 12,0. இந்த ரெண்டுமே √41 டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்றது தான் உங்களோட கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஷோ தட் தி பாயிண்ட்ஸ் ஆர் தி வெர்டிசஸ் ஆஃப் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னா ட்ரையாங்கிளோட ஏதாவது ரெண்டு சைடு வந்து ஈக்குவலா இருக்கும். அப்படி இருந்தால் அது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஸோ அதை மட்டும் ப்ரூவ் பண்ணா போதும். ஸோ எங்களோட டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சு உங்களோட லென்த் சேம்னு நம்ம சொல்லிட முடியும். முதல்ல ஏக்கும் பிக்கும் டிஸ்டன்ஸ் போடலாம். ஏன்ற பாயிண்ட் வந்து -5,6, பின்ற பாயிண்ட் வந்து 3,0. எங்களோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் நம்மளோட டிஸ்டன்ஸோட ஃபார்முலா. ஏபி இஸ் ஈக்குவல் டு √x1 y1 x2 y2. ஸோ x2 - x1. ஆக்சுவலா இந்த மைனஸ் வந்து ஃபார்முலா ஓடுது. இங்க x1க்கு -5 கொடுத்துருக்காங்க ஸ்கொயர், பிளஸ் y2 - y1 the whole square, y2 - y1 the whole square எழுதிக்கோங்க. இது மைனஸும் சேர்ந்து பிளஸ் ஆயிடும். அப்போ 3 + 5ன்றது 8² + 6² அப்படின்னு கிடைக்குது. ஸோ இங்க வேல்யூ √64 + 36 வேல்யூ √100. 100 வெளியே எடுத்தா 10ன்ற வேல்யூ கிடைச்சிருக்கு. அப்போ ஏபி வந்து √10 அப்படின்றது தான். அடுத்து பிசியோட டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கலாம். பிக்கும் சிக்கும் பியோட பாயிண்ட்டும் சியோட பாயிண்ட்டும் ஆல்ரெடி நம்மளுக்கு கொஸ்டின்ல இருக்கு. பியோட பாயிண்ட் வந்து 3,0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சியோட பாயிண்ட் வந்து 9,8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. ஸோ அதே பேட்டர்ன்ல இதே ஃபார்முலால x2 - x1 the whole square plus y2 - y1 the whole square எழுதிக்கலாம். இப்போ 9ல இருந்து 3 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 6² கிடைக்கும். இங்க 8² இருக்கு. அதே டேர்ம்ஸ் தான் திருப்பி கிடைக்குது.
6 ஸ்கொயர் பண்ணால் 36, 8 ஸ்கொயர் பண்ணால் 64, அப்போ ரூட் 100 வெளியில் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 10 கிடச்சிச்சு. ஸோ ரெண்டு சைடு ஈக்குவலாக வந்துச்சு. மூணாவது சைடு வந்து ஈக்குவலாக வரக்கூடாது, ஏன்னா வந்தால் அது வந்து ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் ஆகிடும். இப்போ சியும் ஏவும் எடுத்துக்கலாம். சியோட பாயிண்ட் வந்து 9,8, ஏயோட பாயிண்ட் வந்து -5,6. இப்படி எழுதுறதுனால நமக்கு மிஸ் ஆகாது, அதனால தான் திருப்பி எழுதியிருக்கேன். ஸோ சிஏவோட டிஸ்டன்ஸ் போடுறோம். ரூட் ஆஃப் ஏசினும் போடலாம் நம்ம. இதான் x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இங்கே ரூட் ஆஃப் -9ம் -5ம் ஆட் பண்ணும்போது -14 வரும். ஸ்கொயர் பண்ணும்போது +14 ஸ்கொயர் தான். அதே மாதிரி 6 - 8 பண்ணால் -2 ஸ்கொயர், ஸ்கொயர் பண்ணும்போது +2 ஸ்கொயர் தான் கிடைக்கும். ஸோ 14 சார் 196 கிடைக்குது. 2 ஸ்கொயர் பண்ணால் 4 கிடைக்கும். ஸோ இதோட வேல்யூ வந்து 200 அப்படின்னு கிடைச்சிருக்கு. 200 நம்ம என்னென்னு எழுதிக்கலாம்னா 2 × 100ன்னு எழுதிக்கலாம். 100லேருந்து ஒரு 10 வெளில எடுத்துட முடியும், ஏன்னா 10 10s அப்போ இது 10√2 அப்படின்னு கிடைக்குது. இது ரெண்டத்தோட ஆன்சர் 10, இது மட்டும் 10√2ன்னு கிடைச்சிருக்கு. அப்போ ரெண்டு சைடு ஈக்குவலாக இருந்ததுனால இது கண்டிப்பாக ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் தான். நம்ம எழுதிடலாம். ஏபியோட லென்த்தும் பிசியோட லென்த்தும் சேமாக இருக்குது, ஆனால் சிஏ வந்து சேமாக இல்லை. ரெண்டு சைடு மட்டும் ஈக்குவலாக இருக்கிறதுனால ஏபிசி இஸ் அன் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிடுங்க. உங்களுக்கு அதுதான் ஷோ தட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.